மக்களே, செம்மையான ஒரு வேலைவாய்ப்பு. அதுவுமே அரசு வேலைவாய்ப்பு. உங்கள் எல்லாத்துக்குமே பயனுள்ளதா இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு. ரூ. 32,000 உங்கள் மாதம் அக்கௌண்ட்டில் மாதம் மாதம் சம்பளமாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கும் உதவியாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆவாங்க இந்த ஒரு வீடியோ பார்த்து. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மாநில ஆள் சேர்ப்பு நிலையத்திலிருந்து வெளியாயிருக்கு. கூட்டுறவு சங்கத்தின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் சென்னையை தலைமையிடமாக கொண்ட மாநிலம் முழுவதும் செயல் எல்லையாக கொண்டு செயல்படும் கீழ்காணும் தலைமை கூட்டுறவு சங்கங்களில் வங்கிகளிலும் காலியாக உள்ள உதவியாளர் மற்றும் இளநிலை உதவியாளர் 2 பணிங்க. உதவியாளர் மற்றும் இளநிலை உதவியாளர் பணிகளை நேரடி நியமனம் மூலமாகவும் நிரப்புவதற்கு இந்த ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசி நாள் எப்போ அப்படின்னா 29/8/2025. ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. என்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கூட்டுறவு நிறுவனத்தின் பெயர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி சென்னை 1ல் உதவியாளர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 211 காலி இடங்கள் இருக்குங்க. 32,000 96,000 வரைக்கும் சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வங்கியிலேயே 75 வேகன்சி இருக்குது. 75 வேகன்சியுமே உதவியாளர் பணிக்கு 21,930 இருந்து 85,000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க சம்பளமாக. ஓகேங்களா? அடுத்த வாய்ப்பு, தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையம் சென்னை 18 இருந்து உதவியாளர் பணிக்கு 65 பேரை வேலைக்கு எடுக்கிறதாக சொல்லியிருக்காங்க. 21,500 இருந்து 87,500 வரைக்கும் சம்பளம். சரிங்களா மக்களே? அடுத்த வாய்ப்பு, தமிழ்நாடு மாநில நகர கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கடன் சங்கங்களில் இணையம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உதவியாளர் ரோலுக்கு 2 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. 11,900 இருந்து 32,450 வரைக்கும் சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையம் சென்னை 93 இருந்து இந்த ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குது. உதவியாளர் பணிக்கு 14 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்கங்க. 19,500 இருந்து 62,000 அப்படின்ற மாதிரி சம்பளம் சொல்லியிருக்காங்க. அடுத்த வாய்ப்பு, தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் சென்னை 10 அப்படின்ற ஒரு ரோலுக்குமே இளநிலை உதவியாளர் 10 பேரை 377 பேரை டோட்டலாக வேகன்சி இருக்குங்க. ஓகேங்களா? இவ்வளோ வேகன்சிஸையும் அவங்க எடுக்கிறதாக சொல்லியிருந்திருக்காங்க. எப்படி அதை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பொதுப்பிரிவில் 116, பிற்படுத்தோரில் 99, பிற்படுத்தோர் முஸ்லீமில் 13, மிகவும் பிற்படுத்தோர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் 74, ஆதி திராவிடரில் 56, ஆதி திராவிடர் அருந்தியர் கணக்கில் 12, பழங்குடியினர் கணக்கில் 4, அதுக்கப்புறம் பின்னடைவு காலி பணியிடம் அப்படின்ற ஒரு இடத்துல 3 வேகன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸோ முக்கிய நாட்கள் நேரம் அவங்க சொல்லியிருக்க கடைசி நாள் 29/8/2025 நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க. ஓகேங்களா? ஸோ என்ன வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பற்றி அவங்க எதுவுமே கொடுக்கலங்க. வயது மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆதி திராவிடர் அப்படின்ற மற்றும் இவ்வகை சார்ந்த முன்னாள் திராவிடத்தர் மட்டுமே மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு அப்படின்னா, ஆதி திராவிடர், அருந்ததியர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தோர் வகுப்பினர், சிறுபான்மையர், அதுக்கப்புறம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் மற்றும் இவ்வகுப்புகளை சார்ந்த முன்னாள் இராணுவத்தினருக்கும் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வயது வரம்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதர வகுப்பினர் ஓசி கேட்டகரியில் 32, அனைத்து இனத்தை சேர்ந்த ஆதரவற்ற விதவைகளுக்கு வயது வரம்பு கிடையாது. இதர வகுப்பினை ஓசி சார்ந்த முன்னாள் இராணுவத்திற்கு 50 வயது, இதர வகுப்பினை ஓசி சார்ந்த மாற்றுத்திறனாளிக்கு 42 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போதும்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 12th + 3 வருஷம் ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? நீங்கள் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை ஹையர் டிப்ளமோ முடிச்சிருந்தாலுமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களே. ஓகேங்களா? ஃபுல்லாகவே ரீட் பண்ணிவிட்டு டப்புன்னு அப்ளை பண்ணுங்கள். பிகாஸ் கடைசி நாள் ரொம்ப சீக்கிரத்தில் தான் இருக்குது. அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.